அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்கறது பிரமிடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனை பார்க்க போகிறோம். இது ரேகி அப்படின்ற சிகிச்சையில் இந்த பிரமிடுகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறோம். பிரமிடுகள் பொதுவாகவே பஞ்சபூதங்களில் இருந்து சக்திகளை எடுத்து நம்முடைய மனித வாழ்க்கைக்கு தேவையான நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அண்டம் பிண்டம் அப்படின்ற தத்துவத்தினுடைய அடிப்படையில் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களை வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை இயற்கை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை நமக்குள் எடுத்து எப்படி ஈர்ப்புத்தன்மை செய்வது, அதாவது பொருளை மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு. ரேக்கியை பொறுத்த வரைக்கும் வெறும் ஹீலிங்கு, டச் ஹீலிங்கு, டிஸ்டன்ஸ் ஹீலிங்கு, இந்த மாதிரி ஹீலிங் பண்றதுக்கு கூட சில துணை பொருள்களை சேர்க்கும் பொழுது மிக அபரீதமாக அற்புதமாக வேலை செய்யறதை நம்மளால பார்க்க முடியும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் காப்பர் மாதிரி காட்டுவாங்க, ஆனால் காப்பர் தான் ஒரிஜினல் பிரமிடுகள். அதை பயன்படுத்தும் பொழுதும் அக்குபஞ்சர் சிகிச்சையில் கூட செய்யலாம். அக்குபஞ்சர், ஹீலிங் தெரப்பி, டச் தெரப்பியில் நம்மளுடைய சகசாரம், ஆஞ்ஞா, விஷுக்தி ஆகிய சக்கரங்களில் இந்த பிரமிடுகளை அந்த இடத்துல வைக்கும்பொழுது சிகிச்சை செய்யும் பொழுது மிக வேகமாக அந்த சிகிச்சை 100% நிறைவாகிறது, அப்ரூவல் ஆகுது, நல்லா ஆகுது. மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு பிரமிடு மாதிரி இருக்கும், ஆனால் இது பிரமிடு கிடையாது. இது தேய தேய தான் தெரியுது. இது என்னது, இது அலைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டலு. இது காப்பர் கிடையாது. காப்பர் மட்டும்தான் பிரமிடுகளில் வேலை செய்யும். அல்லது பிளாஸ்டிக்கு, மரக்கட்டைகளில் சுமாராக வேலை செய்யும். ஒரு 10%, 5% பேப்பர், இந்த மாதிரி பொருள்களை தான் வேலை செய்யும். இது அலைடு, பார்க்கறதுக்கு காப்பர் மாதிரி இருக்குது, ஆனால் காப்பர் இல்லை. அடுத்தது பிளாஸ்டிக்கில் மார்க்கெட்டில் வருது. இவைகளெல்லாம் பிளாஸ்டிக். இது 9 பிரமிடு, இது 1 பிரமிடு. இதுக்குள்ளே நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்கும் பொழுது மிக அற்புதமாக தான் சக்தியாற்றம் செய்ய முடியும். நிறைய பேருக்கு தெரியும் பிரமிடுகளுடைய சக்திகள். அது பிரபஞ்ச சக்திகள், வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி அண்டம் பிண்ட தத்துவத்தின் அடிப்படையில் இந்த உடம்பு அப்படின்ற பிரபஞ்ச சக்தி கூட இணைந்து தான் 100% சிகிச்சை செய்யுது அல்லது நல்லது செய்யுது. ஏதோ ஒன்று நன்மையான விஷயங்களை கொண்டு போகுது. அந்த பிரமிடு எப்பொழுதும் பைராமிட் அப்படின்னு பேர் அதுக்கு. ஏன்னா இதனுடைய மத்திய பகுதியில் நெருப்பு உருவாகிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பைரா அப்படின்னு சொன்னால் நெருப்பு, மிட் அப்படின்னு சொன்னால் மத்திய பகுதி. பைராமிட் அப்படின்றது மத்திய பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய நெருப்பு அப்படின்னு அர்த்தம். நிறைய பல வகையான பிரமிடுகள் இருக்கிறது. இந்த பிரமிடுகளை நாம் பேப்பரில் கூட செய்ய முடியும். கோரிக்கை பேப்பர் அப்படின்னு ஒன்று. இது 1 பிரமிடு பேப்பர் ஒரு குறிப்பிட்ட விதங்களில் நம்ம அதை கத்திரிச்சு எடுத்து இதே 9 பிரமிடா பண்ணி இதை கோரிக்கை பேப்பராக வச்சோம்னா, நம்ம பிரபஞ்சத்துக்குள்ள கோரிக்கை வச்சோம்னா அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. 9 பிரமிடு அப்படின்றது இந்த பக்கம் உள் பக்கம் படித்து இந்த பக்கம் படித்தா இதில் நிறைய 9 முக்கோணங்கள் வரும். இதுலேயே 9 முக்கோணங்கள் வரும். 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 9 முக்கோணங்களை நம்மளால் பார்க்க முடியும். இது பார்த்தாவே தெரியும். இதில் 9 முக்கோணங்கள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது கோரிக்கை பேப்பர் அப்படின்னு பேர். இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மேலை நாட்டவர்கள். இதில் நம்ம இந்த பகுதியில் மேலே, இந்த முன்னாடி பகுதியில், இதில் இந்த பகுதியில், அப்புறம் இந்த பகுதியில் சிவப்பு மையில எழுதி பிரமிடுகளுக்கு மத்தியில் வைக்கும் பொழுது ஒரு கூடிய சீக்கிரம் அது நடக்கிறது. நாமளும் அது அனுபவபூர்வமாக பார்த்துருக்குறோம். நம்ம எப்பயுமே அறிவியல், ஆன்மீகம் ரெண்டுமே சேர்த்து தான் எந்த ஒரு பாடத்தையும் சொல்லுவோம். நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயத்த எங்கேயோ ஒரு தாள படிச்சிருப்பாங்க, அது கொண்டு எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னுவாங்க. அவையார் சொல்றாங்க, காணாமல் வேணதெல்லாம் கற்றலாம், கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாது, பேச்சு பேச்செனும் பெரும் பூனை வந்தகால் கீச்சு கீச்செனும் கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நீ எதை வேணாலும் பேசலாம், ஆனால் படித்தவங்க மத்தியில் பேசும் பொழுது யோசனை பண்ணி பேசும். கோணாமல் வாய் திறக்க கூடாதே அப்படின்றான். அப்படி அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சதான் வெளியில் வரணும். நம்ம கிட்டத்தட்ட 20 வருட ஆராய்ச்சி, 23 டிபார்ட்மெண்ட்டில் இந்த பிரமிடுகள் அப்படின்றதும் ஒரு டிபார்ட்மெண்ட்டு. பிரமிடுகள் அப்படின்றதும் ஒரு துறையில் ஒரு துறை. காப்பர் மட்டும்தான் வேலை செய்யும். இது காப்பரில் ரெட் பெயிண்ட் அடிச்சது.
இந்த காப்பர் பாருங்க, காப்பர் தான் இது முழுக்க முழுக்க. இதுவும் காப்பர் தான். இதுல நிக்கல் ஏத்திருக்கிறோம். இந்த மாதிரி இதுல ஒரு சில விஷயங்களை வந்து சிகிச்சை செய்கிறது. அது வீட்டுல வச்சாவே இது கோயில் தத்துவம் தானே. இதனுடைய பிரமிடினுடைய மாலிகுல் அப்படின்றது, இதனுடைய இந்த பிரமிடுகளுடைய மாலிகுல் அப்படின்னா ஒரு அணு, ஒரு ஒரு துகள். இந்த ஒரு துகளை வந்து நீங்க எடுத்து மைக்ரோஸ்கோப்புக்குள்ள வைக்கும் பொழுது, மைக்ரோஸ்கோப்ல இந்த பிரமிடு ஷேப்ல தான் அந்த மாலிகுல் வந்து தெரியும். ஒன்னொன்னுக்கும் ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பிசிக்ஸ்ல. பௌதீகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உருவம் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ உப்பு எடுத்தீங்கன்னா எவ்வளவு உடைச்சாலும் சதுரமா வரும். நீங்க உப்புக்கல்ல நீங்க இது வரைக்கும் பார்த்தீங்களோ இல்லையே தெரியாது. கிறிஸ்டல் உப்பு வந்து நீங்க எடுத்தீங்கன்னா, கடல்ல உப்பு எடுத்தீங்கன்னா எவ்வளவு சின்னதா உடைச்சாலும் அது சதுரமா தான் முடியும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த காப்பரினுடைய கேரக்டர் அந்த மாதிரி. அதனாலதான் நம்முடைய சித்த புருஷர்கள் வந்து தெய்வீக அம்சம் கொண்ட நம்முடைய சித்த புருஷர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, காப்பரிலே வந்து கோயில் தத்துவம் இது. ஒரு காப்பர் பொருள் வீட்டில் இருக்கிறது அப்படின்றது, ஒரு காப்பரான பொருள் வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு கோயிலினுடைய தெய்வங்கள் இருக்கிறதுக்கு சமம். அதை வந்து மதிப்பு கூட்டுதல், அதாவது இன்னும் சக்தி ஏற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒரு துறையிலையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ரேக்கி பாடம் நடத்தினா கூட அக்குபஞ்சர்ல என் மாஸ்டர் டிகிரி, எம்டி டிகிரி, இன்னும் பயோகெமிஸ்ட்ரி, ஃப்ளவர் மெடிசன், அப்புறம் கப்பிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இஜாமா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். இதுல நம்மளுடைய இடத்துல இருக்கக்கூடிய சக்திகளை ஏற்றுவதற்கு அமிர்திஸ்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டோன் இருக்கு. ஒரு கற்களுக்கு ஒரு தன்மை. நவரத்தின கற்கள் இல்லாம துணை கற்களுக்கு ஒரு கல்லுக்கும் ஒரு நன்மை இருக்கு. இந்த மாதிரி கற்களை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நிலைகள்ல அதை தெரிஞ்சு, அதை அறிஞ்சு நாம வச்சிட்டு இருக்கும் பொழுது அது நமக்கு அற்புதமா கிராவிடேஷன் தான். எல்லாமே ஈர்ப்பு விசையில நடக்கக்கூடியதுதான். புவி ஈர்ப்பு விசையில ஒரு பொருளை ஈர்க்குது அல்லது ஒரு பொருளை தள்ளுது. எல்லாமே பிசிக்ஸ் தான். எல்லா இடங்கள்லயும் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இவைகள் இல்லாம எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த மாதிரி தான். இப்போ இதுல வந்து மதிப்பு கூட்டல் அப்படின்னா நம்மளுடைய சக்தியை, வீட்டுக்கு சக்தி ஏற்றுறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவைகள் வந்து சக்தி ஏற்ற களம் அப்படின்னு பேரு. 9 பொருள்களை வந்து நவ கிரகங்கள் அப்படின்னு பேரு. 9 கிறிஸ்டல், இது வந்து அமிர்திஸ்ட் ஸ்டோன் அப்படின்னு பேரு. இது காப்பர் தட்டு. இந்த காப்பர் தட்டுல அமிர்திஸ்ட் ஸ்டோன்களை வச்சு நம்ம வீட்டுல சக்தி ஏற்றலாம் செய்யலாம், சிகிச்சை செய்யலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இல்லாத விஷயமே கிடையாது. அந்த மாதிரி நாம அந்த ரேக்கி சிகிச்சை செய்யும் பொழுதோ அல்லது ரேக்கி கற்றல் கற்பித்தல் சமயத்துல இந்த மாதிரி ஒரு பிரமிடுகள் அப்படின்றது மிக நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியது. நம்ம ஏற்கனவே பிரமிடுகளை பத்தி நிறைய வீடியோஸ், 100கணக்கான வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனா ஒரு சிலர் வந்து புரிதல், அதாவது அவனுக்கு தெரியாது, கட்டாயம் அதை பத்தி என்னன்னு தெரியாது, அவளை இல்லைன்னிடுவாங்க. பெரியார் தாசன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பா கல்லூரியில தமிழ் பேராசிரியர், அவர் வந்து பேரே பெரியார் தாசன் பேர் வச்சாரு. அவர் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30-40 வருடங்கள் அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. கடைசியில இறுதி காலத்துல என்ன பண்ணிட்டாரு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, பேரையும் அப்துல்லான்னு மாத்தி ஒரு 10 புஸ்தகத்தை எழுதிட்டு போயிட்டாரு. அப்போ 20-30 வருடமா பிரச்சாரம் செஞ்சு நிறைய விஷயங்களை சொன்னார் இல்லையா, அதை கேட்டான் இல்லையா, அவெல்லாம் பைத்தியக்காரனா? இவர் வந்து இல்லைன்னாரு, அப்புறம் இருக்குன்னு போயிட்டாரு. அப்ப மத்தியில இவர் இல்லைன்னு சொன்னதை நம்பனா இல்லையா, அவெல்லாம் பைத்தியக்காரனா? பைத்தியக்காரன் தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, குருவை தேர்ந்தெடுப்பது, ஒரு குறிப்பிட்ட குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த குருவை தொடர்ந்து செல்லக்கூடாது. அவர்கிட்ட ஒரு கருத்துக்கள், அதாவது பைபிள்ல சொல்லுவாங்க, அவர்களை அல்ல அவர்களுடைய கருத்துக்களை பின்பற்றுங்கள் அப்படின்னுவாங்க. எதுவுமே கருத்துக்கள் தான். உலகத்துல கருத்துக்கள் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா பிரச்சனை ஆகிடும். நிறைய சாமிஜிகள்லாம் இருக்கிறாங்க, பெரிய நித்யானந்த, கோயம்புத்தூர்ல ஜக்கி வாசுதேவ், இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவருடைய கருத்துக்கள் சொல்லும்போது அந்த கருத்துக்களை நமக்கு பயனுள்ள வகையில நாம எடுத்துக்கலாம் ஒழிய, அவருடைய வாழ்க்கை நிலையை போய் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து, அதாவது பிளஸ் அவுட்டுக்கு போன பின்னாடி, டிச்சிக்கு போன பின்னாடி அங்கிருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சித்த புருஷர்கள் எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணி தங்களுக்குள்ள அண்டபிண்ட தத்துவங்களையும், நம்முடைய உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிறாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் தான், அகம் பிரம்மம் அப்படின்னா
உள்ளதாண்டா கடவுள் இருக்கு, எங்கேயுமே தேடாத அப்படின்னா, ஓடி ஓடி உட்கலர்ந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாழ்நாளை கழித்தவர் கோடி கோடி எண்ணியிருந்த கோடியே அப்படின்னா ஒரு சித்தர் சிவவாக்கியனார் என்றவர். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து என்ன சொல், அந்த கருத்துக்களை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். அது மூலியமாக நாம் ஆராய்ச்சி பண்ணி நிறைய கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து ஒருத்தன் இல்லை அப்படின்னுவான், ஒருத்தன் இருக்குதுன்னுவான். இருக்குதா இல்லைன்னு நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இல்லை என்பவன் அவனுடைய கருத்து, இருக்குதுன்றவன் அது அவனுடைய கருத்து. இருக்குதா இல்லையான்னு பார்க்குறது தான் நம்மளுடைய கருத்து. அதனால் உலகத்தில் இல்லாததும் இல்லை, இருப்பதும் இல்லை. இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்குது. அதனால் இந்த பிரமிடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ரேக்கி சிகிச்சையில், பிரபஞ்ச இயற்கை பஞ்சபூத தத்துவத்தில் ரேக்கி சிகிச்சையில் இதை பயன்படுத்தும் பொழுது மிக அற்புதமாக வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.